بسم الله الحمد لله والصلاة والسلام على رسول الله محمد ابن عبد الله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ألف لام ميم ذلك الكتاب لا ريب فيه هدى للمتقين صدق الله العظيم عن عمر بن الخطاب رضي الله عنه قال رسول الله صلى الله عليه وسلم إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى صدق رسول الله صلى الله عليه وسلم رواه الإمام البخاري في صحيحه. கண்ணியத்துக்குரிய சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா சங்கை பொருந்திய ரமலானுடைய மாதத்திலே என்னையும் உங்களையும் இந்த இடத்திலே ஒன்று சேர்வதற்கு ஒரு பாக்கியத்தை தந்திருக்கிறார். எனவே யா அல்லாஹ், எங்களுடைய இந்த ஒன்றுகூடலை நீ கபூல் செய்து கொள்வாயாக, ஏற்றுக்கொள்வாயாக. எப்படி இந்த இடத்தில் யா அல்லாஹ் நீ எங்களை ஒன்று சேர்த்தாயோ அது போன்று நாளை கியாமத்திலே சுவர்க்கத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடும் சஹாபாக்களோடும் ஒன்றாக இருக்கக்கூடிய அந்த உயர்தரமான பாக்கியத்தை தந்தருள்வாயாக. அன்பு கினியவர்களே, நானும் நீங்களும் அடைந்திருக்கின்ற இந்த ரமலானுடைய மாதம் இருக்கிறதே, இது சாதாரணமான ஒரு மாதம் அல்ல. இந்த மாதம் பல சிறப்பம்சங்களை எல்லாம் பொதிந்த ஒரு மாதமாக இருந்து கொண்டிருக்கிறது. ரமலானுடைய இந்த மாதம் ரஹ்மத்துடைய மாதம், மக்ஃபிரத்துடைய மாதம், நரக விடுதலையுடைய மாதம். ரமலானுடைய இந்த மாதம் சொர்க்கத்துடைய கதவுகள் திறக்கப்பட்டு நரகத்துடைய கதவுகள் இழுத்து மூடப்படுகின்ற மாதம். ரமலானுடைய மாதம் புனித அல் குர்ஆன் இறங்கி அருளப்பட்ட மாதம். ரமலானுடைய மாதம் சியாமுடைய மாதம், கியாமுடைய மாதம், கியாமுல் லைலுடைய மாதம், சபுருடைய மாதம், ஷுக்ருடைய மாதம். ரமலானுடைய மாதம் 1000 இரவுகளை விட சிறந்த இரவாகிய லைலத்துல் கத்ரை தன்னகத்தே கொண்ட மாதம் ரமலானுடைய மாதம். ஈகையின் மாதம், கொடையின் மாதம், தான தர்மத்தின் மாதம், சதகாவின் மாதம், ஏழைகளின் கண்ணீரை துடைக்கக்கூடிய மாதம். இப்படி அடுக்கிக் கொண்டே போகலாம் இந்த மாதத்துடைய சிறப்பம்சத்தை. அவ்வளவு சிறப்புகள் பொதிந்த ஒரு மாதத்தை நானும் நீங்களும் அடைந்திருக்கிறோம். அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தந்திருக்கிறான். எனவே இந்த மாதத்தை அமல்களின் மூலமாக நாங்கள் கண்ணியப்படுத்த வேண்டும், அமல்களின் மூலமாக சங்கை செய்ய வேண்டும், அமல்களின் மூலமாக சங்கை செய்து இந்த மாதத்தை வழி அனுப்ப வேண்டும். எனவே இந்த மாதத்தில் அதிகமாக நாங்கள் குர்ஆன் ஓத வேண்டும். ஷஹ்ரு ரமதான் அல்லதி உன்ஸில ஃபீஹில் குர்ஆன். இந்த மாதத்தில் தான் அல்லாஹ் பரிசுத்தமான குர்ஆனை இறக்கி வைத்தான். குர்ஆனை ஒருவர் ஓத இன்னொருவர் கேட்பது மிக முக்கியமான ஒரு சுன்னா. இந்த மாதத்திலே தராவீஹுடைய தொழுகையிலே குர்ஆன் ஓதப்படுகிறது. நாங்கள் தொழுகையிலே நின்று கேட்கிறோம், கராத்துகளை கேட்கிறோம், ஹிஸ்புடைய மஜ்லிஸிலே குர்ஆன் திலாவத்தை கேட்கிறோம். ஒருவர் ஓத இன்னொருவர் கேட்பது மிக முக்கியமான சுன்னா ரமலானுடைய மாதத்திலே. அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கொஞ்சம் சொல்லுங்களின் ஸலவாத்தை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பேர் சொல்லப்பட்டால் ஸலவாத்து சொல்வதற்கு மறந்துவிடக்கூடாது. எந்த சபையிலே ஸலவாத்துகள் அதிகமாக ஓதப்படுகிறதோ உச்சரிக்கப்படுகிறதோ அப்படியான சபைகளுக்கு மஜ்லிஸுகளுக்கு அல்லாஹுடைய அருளும் மக்ஃபிரத்தும் பரக்கத்தும் ரஹ்மத்தும் வானலோகத்திலிருந்து பொட்டிக்கொண்டே இருக்கும், பொழிந்து கொண்டே இருக்கும். அந்த சவாபுகளை, அந்த நன்மைகளை நானும் அடைய வேண்டும், நீங்களும் அடைய வேண்டும். சுமந்து கொண்டு வீடுகளுக்கு திரும்பி போக வேண்டும். ஆசை இல்லையா? அதனால் அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பேர் சொல்லப்பட்டால் உற்சாகமாக, தைரியமாக, கண் குளிர, கல்பு குளிர ஸலவாத்துகளை அதிகமாக ஓதிக்கொள்ளுங்கள்.
அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமலானுடைய மாதத்திலே குர்ஆனை அதிகமாக ஓதுவார்கள். அதை கேட்பதற்கென்றே ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் பூலோகத்துக்கு இறங்குவார்கள். அந்த இன்ப ஓசையை கேட்பதற்காக. எப்படி இருக்கும்? நாங்கள் காரிமார்களுடைய கிராத்துகளை கேட்கிறோம், ஹரத்துக்கு போகிறோம், ஹஜ்ஜிக்கு போகிறோம், உம்ராவுக்கு போகிறோம். அங்கே உலக பிரசித்தி பெற்ற காரிமார்கள் தொழுகை நடாத்துகிறார்கள், நாங்கள் கிராத்தை கேட்கிறோம். நாங்கள் அப்படியே மறந்து போய் விடுகிறோம், இன்பமாக கேட்கிறோம். சாதாரணமான மனிதர்கள், சாதாரணமான காரிமார்களுடைய கிராத்தையே இன்பமாக கேட்போம் என்றால், குர்ஆன் யாருடைய கல்புக்கு முதலாவதாக இறக்கப்பட்டதோ அந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆன் ஓதும் பொழுது எவ்வளவு இன்பமாக இருக்கும், எவ்வளவு ரசிப்பார்கள் மக்கள், சஹாபாக்கள். அந்த இன்ப ஓசையை கேட்பதற்கு ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் இறங்குவார்கள். அல்லாஹ் அக்பர். கேட்டுக்கொண்டிருப்பார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதி முடித்து விட்டார்களா, ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் ஓத ஆரம்பிப்பார்கள், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டுக்கொண்டிருப்பார்கள். எனவே ரமலானுடைய மாதத்திலே குறிப்பாக ஒருவர் குர்ஆன் ஓதும் பொழுது இன்னொருவர் அதை கேட்பது, செவிசாய்ப்பது முக்கியமான ஒரு சுன்னா. நாங்கள் அதை செய்ய வேண்டும். ரமலானுடைய காலத்திலே அதிகமாக குர்ஆன் ஓத வேண்டும், குர்ஆனுடன் தொடர்பாக வேண்டும். யார் அதிகமாக குர்ஆனை ஓதுகிறாரோ அல்லாஹ் இந்த உலகத்திலே பல்வேறுபட்ட பாக்கியங்களை கொடுக்கிறான். யார் குர்ஆனை அதிகமாக ஓதுகிறாரோ அந்த மனிதனை அல்லாஹ் தனக்கு நெருக்கமாக்கிக் கொள்கிறான், தனக்கு நேசராக அல்லாஹ் ஆக்கிக் கொள்கிறான். இதைவிட வேறு என்ன பாக்கியம் வேண்டும்? யார் குர்ஆனை அதிகமாக ஓதுகிறாரோ கபரிலே அந்த குர்ஆன் நாளை கியாமத்து நாளையிலே தனிமையை போக்கும். உங்களுக்கெல்லாம் தெரியுமா, நாங்கள் எல்லாம் மௌத்தாகியதற்கு பிறகு கபரிலே போய் அடக்கம் செய்வார்களே, அடக்கம் செய்துவிட்டு மக்கள் எல்லோரும் வந்து விடுவார்கள். கபரு பேசும், கபரு பேசுகிறது. அந்த பேச்சை மனிதர்களை தவிர உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஜீவராசிகளும் கேட்கும். கபரு சொல்கிறது, மனிதா, நான் தனிமையின் வீடாக இருக்கிறேன். நீ மௌத்தாகி என்னிடத்திலே வரும் பொழுது என்னுடைய தனிமையை உன்னால் தாங்க முடியாது மனிதா, ஒரு நண்பனை அழைத்து வா. உலகத்திலே ஒரு பயணம் போகிறோம், நாங்கள் நண்பனோடு தான் போகிறோம். எவ்வளவு பெரிய பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருந்தாலும் நாங்கள் கபருக்கு அவரை கூட்டிக் கொண்டு போக மாட்டோம். உலகத்திலே, உலக வரலாற்றிலே உங்களுக்கு சொல்ல முடியுமா, நெருங்கிய 2 பேர்கள் இருந்தார்கள், நண்பர்கள் இருந்தார்கள். எங்கு சென்றாலும் அவர்கள் இருவரும் தான் போவார்கள். ஆனால் மௌத்தாகியதற்கு பிறகு ஒருவர் சொல்கிறார், என்னுடைய நண்பர் மௌத்தாகிவிட்டால் இனி உலகத்திலே என்னால் வாழ முடியாது, என்னையும் உயிரோடு கொண்டு போய் அந்த புதை குழியிலே புதைத்து விடுங்கள் என்று சொன்ன வரலாறு இருக்கிறதா உலகத்திலே? அப்படி யாருமே சொல்ல மாட்டார்கள். எவ்வளவு பெரிய நெருக்கமான நண்பராக இருந்தாலும் அப்படி சொல்ல மாட்டார். ஆனால் கபரு சொல்கிறது, மனிதா, உனது இங்கே இருக்கக்கூடிய தனிமையை போக்குவதற்கு ஒரு நண்பனை அழைத்து வா. யார் நண்பர் தெரியுமா? குர்ஆனை அதிகமாக ஓதி, அந்த குர்ஆன் உனது தனிமையை போக்கும் கபரிலே. எனவே குர்ஆனை அதிகமாக ஓத வேண்டும். அதிகமாக ஓதினால் அல்லாஹுடைய அன்பு கிடைக்கும், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அன்பு கிடைக்கும். சாதாரணமான பாக்கியம் அல்ல. ஒரு இமாம் இருந்தார், அவருடைய பெயர் இமாம் நாஃபி ரஹிமஹுல்லா. உலகத்திலே 10 வகையான கிராத்துகள் இருக்கிறது, உலமாக்களுக்கு தெரியும். 10 முறையிலே குர்ஆனை ஓத முடியும். அதிலே இமாம்களுடைய அந்த அறிவிப்பின்படி இன்று வரைக்கும் அந்த கிராத்துகள் வந்து சேர்ந்திருக்கிறது. அதிலே மிக முக்கியமான ஒரு இமாம் தான் இமாம் நாஃபி ரஹிமஹுல்லா. உலக பிரசித்தி பெற்ற 10 காரிமார்களில் ஒருவர் இமாம் நாஃபி ரஹிமஹுல்லா. அல்லாஹ் அவருக்கு ஒரு கிஃப்டை கொடுத்திருந்தான், ஒரு பாக்கியத்தை கொடுத்திருந்தான். என்ன தெரியுமா? எப்பொழுது பார்த்தாலும் அவருடைய வாயிலிருந்து நறுமணம் வெளியாகி கொண்டிருக்கும். அல்லாஹு அக்பர். பாடம் நடத்தி கொண்டிருப்பார், பாட வகுப்பிலே நறுமணம் வீசிக்கொண்டிருக்கும், கமழ்ந்து கொண்டிருக்கும். மாணவர்கள் கேட்டார்கள், உஸ்தாத், என்ன அத்தர் யூஸ் பண்ணுறீங்க? பொதுவாக நாங்களும் அப்படித்தானே, யாராவது ஒரு நல்ல அத்தரை பூசி விட்டால் பக்கத்தில் போய் கேட்போம், என்ன அத்தர் பூசிக்கிறீங்க, எங்களை வாங்கினீங்க,
என்று கேட்போமா இல்லையா? அது போன்று மாணவர்கள் கேட்டார்கள், உஸ்தாத் என்ன அத்தர் யூஸ் பண்ணுகிறீர்கள், மனம் வந்து கொண்டிருக்கிறதே. இமாம் நாஃபி ரஹிமஹுல்லா சிரித்து விட்டு கேட்டார்கள், சொன்னார்கள், எப்படி மனம் வராமல் இருக்கும்? அதிகமாக குர்ஆன் ஓதுவார், இரவெல்லாம் அதிகமாக ஓதுவார், பகலெல்லாம் அதிகமாக குர்ஆன் ஓதுவார். குர்ஆன் ஓதக்கூடிய நோக்கத்தோடு கேளுங்கள் என் அன்பு தாய்மார்களே, குர்ஆன் ஓதி வீடுகளை ஹயாத்தாக்குங்கள், இரவு நேரத்தை ஹயாத்தாக்குங்கள். இமாம் சொன்னார்கள், ஒரு நாள் குர்ஆன் ஓதிவிட்டு நான் அப்படியே ஓதிக்கொண்டு போகும் பொழுதே தூங்கிவிட்டேன். கனவு கண்டேன். கனவிலே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தென்பட்டார்கள். கனவிலே தரிசித்தார்கள். எனக்கு நெருக்கமாக வந்தார்கள். கனவிலே எந்த அளவுக்கு நெருக்கம் தெரியுமா? நான் ஒரு உதாரணத்தின் மூலமாக விளங்கப்படுத்துகிறேன். என்னுடைய வாய்க்கும் இந்த மைக்குக்கும் எவ்வளவு நெருக்கம் இருக்கிறது. அது போன்று இமாம் நாஃபி ரஹிமஹுல்லா சொல்கிறார்கள், என்னுடைய வாயும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாயும் மிக நெருக்கமாக இருந்தது. அதற்கு பிறகு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆனை ஓத ஆரம்பித்தார். அதற்கு பிறகு கனவிலிருந்து மறைந்து விட்டார். நான் கண் விழித்தேன். கண் விழித்த நாளிலிருந்து இன்று வரைக்கும் என்னுடைய வாயிலிருந்து கஸ்தூரி வாசனை வெளியாகி கொண்டிருக்கிறது. அல்லாஹ் அக்பர்! எவ்வளவு பெரிய பாக்கியம்! குர்ஆன் அல்லாஹ்வுடைய அன்பை கொண்டு வரும். யார் குர்ஆனை அதிகமாக ஓதுகிறாரோ அந்த மனிதனை அல்லாஹ் தன்னுடைய நேசராக ஆக்கிக் கொள்கிறான். யார் குர்ஆனை அதிகமாக ஓதுகிறாரோ அவருக்கு அல்லாஹ்வுடைய தூதருடைய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அன்பு கிடைக்கும். எனவே இந்த ரமலானை சந்தர்ப்பமாக கருதுங்கள், நியத்து வையுங்கள். இன்ஷா அல்லாஹ் ரமலான் முடிவதற்கு முன்னால் குறைந்தபட்சம் ஒரு குர்ஆனையாவது ஓதி நான் தமாம் செய்வேன், நான் கதம் செய்வேன். தயாராகுமா இன்ஷா அல்லாஹ்? யார் இன்ஷா அல்லாஹ் இந்த ரமலான் முடிவதற்கு முன்னால் குறைந்தபட்சம் நான் ஒரு குர்ஆனையாவது ஓதுவேன் என்று சொல்லக்கூடியவர்கள் கொஞ்சம் கையொஸ்துங்க இன்ஷா அல்லாஹ். அல்லாஹு தாலா அனைவர்களையும் கபூல் செய்து கொள்வானாக. ஓதக்கூடிய சந்தர்ப்பத்தை கொடுத்தருள்வானாக. கால நேரத்திலே பரக்கத்து செய்வானாக. அந்த ஓதியதுக்குரிய பிரதி உபகாரத்தை, நன்மைகளை மௌத்துக்கு முன்னால் யா அல்லாஹ் அனைவர்களுக்கும் கொடுத்தருள்வாயாக. அடுத்ததாக இந்த ரமலானுடைய மாதம் இருக்கிறது, இரவெல்லாம் நின்று வணங்கக்கூடிய காலம் இது. என் அன்பு வாலிபர்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, எவ்வளவோ இரவுகளை நாசமாக்கி விட்டோம், எவ்வளவோ இரவுகளை பேசி பேசி கழித்து விட்டோம், எவ்வளவோ இரவுகளை நாங்கள் விளையாடி கழித்து விட்டோம். இந்த மாதத்திலாவது கொஞ்சம் அமல்களுக்கு நேரம் கொடுப்போம், தொழுகைக்கு நேரம் கொடுப்போம். விளையாட்டா, ஃபுட்சல் போவதா, அதெல்லாம் இதர காலங்களிலே செய்து கொள்ளலாம். ரமலானுடைய காலம் விளையாடக்கூடிய காலம் அல்ல. ரமலானுடைய காலம் கேரம் விளையாடக்கூடிய காலம் அல்ல. ரமலானுடைய காலம் பாதையிலே கிரிக்கெட் விளையாடக்கூடிய காலம் அல்ல. ரமலானுடைய காலம் நின்று வணங்கக்கூடிய காலம். ஒவ்வொரு இரவும் கண்ணியமானது, ஒவ்வொரு பகல் பொழுதும் கண்ணியமானது. வீணடித்து விடாதீர்கள் இரவு நேரங்களை. அல்லாஹ் குர்ஆனிலே சஹாபாக்களுடைய இரவு நேரத்தை சொல்கிறான். சஹாபாக்களுடைய இரவு நேரம் எப்படி தெரியுமா? அவர்கள் இரவை எப்படி கழிப்பார்கள் தெரியுமா? அல்லாஹ் குர்ஆனிலே சூரத்து சஜிதாவிலே சொல்கிறான். வெள்ளிக்கிழமை நாளிலே சூரத்து சஜிதா இமாம் ஓதுவார். ஓதியதற்கு பிறகு அந்த இடத்திலே ஒரு இடம் வரும், சஜிதாவுடைய ஒரு கட்டம் வரும். நாங்கள் சஜிதாவுக்கு போவோம். சஜிதாவில் இருந்து எழுந்ததற்கு பிறகு இமாம் ஒரு வசனத்தை ஓதுவார். என்ன வசனம்? கொஞ்சம் சொல்லுங்களே ஹாஃபிஸுகள், என்ன வசனம் ஓதுவார்கள்? சஜிதாவில் இருந்து எழுந்ததற்கு பிறகு ஓதக்கூடிய வசனம் என்ன? تتجافى جنوبهم عن المضاجع يدعون ربهم خوفا وطمعا. அர்த்தம் தெரியுமா? இவ்வளவு காலமாக ஓதுகிறோமே, இவ்வளவு காலமாக கேட்கிறோமே, அர்த்தம் தெரியுமா? கேளுங்கள் முஃமின்களே, அமல் செய்யக்கூடிய நோக்கத்தோடு கேளுங்கள். அல்லாஹ் சஹாபாக்களுடைய இரவு நேரத்தை பேசுகிறான். அந்த சஹாபாக்களோ இரவிலே கொஞ்ச நேரம்தான் உறங்குவார்கள். அவருடைய விலாப்புறங்கள் படுக்கையை விட்டு விலகிவிடும், எலும்பி விடுவார்கள். எலும்பி என்ன செய்வார்கள்? பாதையில் கிரிக்கெட் விளையாடுவார்களா சஹாபாக்கள்?
கிளம்பிராடினார்களா சஹாபாக்கள்? அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், அந்த சஹாபாக்களோ தொழுகையிலே, துஆவிலே, இஸ்திக்ஃபாரிலே, சுஜூதிலே, ருகூவிலே ஈடுபடுவார்கள். அதற்கு பிறகு தன் ரப்பை அழைப்பார்கள், அல்லாஹ்விடத்திலே மன்றாடுவார்கள் என்று சஹாபாக்களுடைய இரவு நேரத்தை அல்லாஹ் சொல்கிறான். எனவே இரவுகள் ஹயாத்தாக்கப்பட வேண்டும், இரவுகள் அல்லாஹ்விடத்திலே கண் விழித்து தொழ வேண்டும். அந்த தொழுகையை தொழக்கூடிய மக்களுக்கு, ஆண்களுக்கு, பெண்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்தார்கள். சாதாரணமான துஆ அல்ல. ரஹிமல்லாஹு ரஜுலன், ரஹிமல்லாஹு இம்ரஅத்தன். அல்லாஹ் ஒரு ஆணுக்கு ரஹ்மத்தை செய்வானாக, அல்லாஹ் ஒரு பெண்ணுக்கு ரஹ்மத்தை செய்வானாக. எப்படிப்பட்ட ஆண் தெரியுமா? எப்படிப்பட்ட பெண் தெரியுமா? ஒரு ஆண் எழும்புகிறார், எழும்பி உழுவெல்லாம் செய்து கொண்டு வருகிறார். தன்னுடைய வைஃப், தன்னுடைய பிள்ளைகள் எல்லாம் தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள். தட்டி எழுப்புகிறார், எழும்புங்களேன், எழும்புங்களேன், நாங்கள் எழும்பி துஆ செய்வோமே, அல்லாஹ்விடத்திலே துஆ கேட்போமே என்று எழுப்புகிறார். அந்த ஆண் எழுப்புகிறார், அந்த கணவன் தன்னுடைய மனைவி எழுப்புகிறார். அல்லாஹ்வுடைய தூதர் துஆ செய்தார்கள், ரஹிமல்லாஹு ரஜுலன், அந்த ஆணுக்கு அல்லாஹ் ரஹ்மத்தை செய்வானாக. அடுத்து துஆ கேட்டார்கள், ரஹிமல்லாஹு இம்ரஅத்தன், ஒரு பெண்ணுக்கு அல்லாஹ் ரஹ்மத்தை செய்வானாக. எப்படிப்பட்ட பெண் தெரியுமா? என் அன்பு தாய்மார்களே, சகோதரிகளே, வாழ்க்கையிலே அமல் செய்யக்கூடிய நோக்கத்தோடு கேளுங்கள். இன்றிலிருந்து இந்த ஹதீஸை நான் அமல் செய்வேன், மௌத்து வரைக்கும் இன்ஷா அல்லாஹ் விடமாட்டேன் என்கின்ற நோக்கத்தோடு கேளுங்கள். எப்படிப்பட்ட பெண் தெரியுமா? அவள் எழும்புகிறாள் தொழுகைக்கு, உழுவெல்லாம் செய்து கொண்டு வந்து முசல்லாவை விரிக்கிறார். அங்கே கட்டில் படுத்து கொண்டிருக்கிறார், பெட்டில் இருக்கிறார். கணவன் பாவம் இரவில் லேட்டாகி டயர்டாகி தொழிலிருந்து, வியாபாரத்திலிருந்து, ஆஃபீஸிலிருந்து வந்து உறங்கி கொண்டிருக்கிறார். எழுப்புவதற்கும் பாவம்தான், தூக்கம் நல்லாக போய்கொண்டிருக்கிறது. சரி என்றாலும் அல்லாஹுடைய தூதருடைய துஆ இருக்கிறதே, தட்டி எழுப்புகிறார், எழும்புங்களேன், எழும்புங்களேன், நாங்கள் தொழுவோமே, நாங்கள் துஆ செய்வோமே. அவரும் எழும்பி விட்டார் தொழுகைக்கு. இந்த பெண்ணுக்கு துஆ செய்தார்கள், ரஹிமல்லாஹு இம்ராத்தன், அந்த பெண்ணுக்கு அல்லாஹ் ரஹ்மத்து செய்வானாக. யாருடைய துஆ இது? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய துஆ. நாங்கள் இன்று சாதாரணமாக உலமாக்களிடத்திலே போய் சலாம் சொல்கிறோம், முசாஃபஹா செய்கிறோம், எனக்கு துஆ செய்யுங்களேன். ஹஜ்ஜுக்கு செல்கிறார்கள், உம்ராவுக்கு செல்கிறார்கள், முசாஃபஹா செய்கிறோம், எனக்கு துஆ செய்யுங்களேன். சாதாரணமான மனிதர்களுடைய துஆ பரக்கத்தையே கேட்கிறோமா இல்லையா? அப்படி என்றால் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய துஆ பரக்கத் சாதாரணமானதா? அந்த துஆ பரக்கத் அந்த வீட்டுக்கு இருக்கிறதே. எந்த வீட்டிலே தஹஜ்ஜுடைய தொழுகை தொழப்படுகிறதோ அந்த வீட்டுக்கு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய துஆ பரக்கத் இருக்கிறது. அந்த வீட்டுக்கு அந்த பரக்கத்து கிடைத்து விட்டால் சூனியக்காரர்களுடைய சூனியம் பலிக்குமா? பொறாமைக்காரர்களுடைய பொறாமை அங்கே வேலை செய்யுமா? கண்ணூர் அங்கே அந்த தாக்கத்தை செலுத்துமா? ஒன்றுமே நடக்காது. எந்த தீய சக்தியும் அந்த வீட்டுக்குள்ளால் வராது. அதனாலே நியத்து வையுங்கள், இன்ஷா அல்லாஹ் வீடுகளுக்குள்ளால் நாங்கள் சஹருக்கு எழும்புகிறோம், சஹருக்கு எழும்பி சாப்பாட்டுக்கு முன்னுரிமை கொடுக்கிறோம். சிலர்கள் தஹஜ்ஜுடைய தொழுகையை மறந்து விடுவார்கள். இன்றிலிருந்து ஹயாத்தாக்குங்கள். தஹஜ்ஜுடைய நேரத்திலே கெஞ்சி கெஞ்சி கேளுங்கள் அல்லாஹ்விடத்திலே, கண்ணீர் வடியுங்கள் அல்லாஹ்விடத்திலே. புகாரி கிரந்தத்திலே ஒரு துஆ இடம்பெற்றிருக்கிறது. யார் ஒருவர் தஹஜ்ஜுடைய நேரத்திலே லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லா லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்த் வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் வல்ஹம்துலில்லாஹ் வ சுப்ஹானல்லாஹ் வ லா இலாஹ இல்லல்லாஹ் வல்லாஹு அக்பர் வ லா ஹவுல வ லா குவத இல்லா பில்லாஹ். இந்த திக்ருகளை, இந்த கலிமாக்களை ஓதி அல்லாஹ்விடத்திலே துஆ கேட்கிறாரோ, புகாரி கிரந்தத்துடைய ரிவாயத் இது, சஹீஹான ரிவாயத் இது. அடியான் அல்லாஹ்விடத்திலே எதை கேட்டாலும் அல்லாஹ் கொடுத்து விடுவானா. ஹலாலான ஹாஜத்துகளை கேளுங்கள் அல்லாஹ்விடத்திலே, கண்ணீர் வடியுங்கள். எவ்வளவோ தேவைகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், கடன் சுமைகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், பல பிரச்சனைகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்.
தஹஜ்ஜுடைய நேரத்திலே கேட்கக்கூடிய துஆ இருக்கிறதே சாதாரணமானதல்ல. பணத்தால் சாதிக்க முடியாததை, டேலண்டின் மூலமாக சாதிக்க முடியாததை, அறிவின் பலத்தால் சாதிக்க முடியாததை, ஆயுத பலத்தால் சாதிக்க முடியாததை, ஆள் பலத்தால் சாதிக்க முடியாததை, மருந்துகளால் சில நேரம் சாதிக்க முடியாததை தஹஜ்ஜுடைய நேரத்தின் துஆவின் பரக்கத்தால் சாதிக்க முடியும் என்று வரலாறு சொல்கிறது. உலகத்துக்கு புகாரி கிரந்தத்தை கொடுத்தவர்கள் இமாமுனா புகாரி ரஹிமஹுல்லா. புகாரி கிரந்தம் வாசிக்கிறோமே, அந்த புகாரி கிரந்தம் என்றால் முழு உலகத்திலும் இருக்கக்கூடிய எந்த ஜமாஅத்தாக இருந்தாலும், எவ்வளோ பெரிய கொள்கைக்காரனாக இருந்தாலும் புகாரி கிரந்தத்தை பின்பற்றுவார்கள். அவ்வளவு சஹீஹான ஹதீஸ்கள் அனைத்தும் உள்ளடங்கப்பட்டு இருக்கிறது. அந்த புகாரி கிரந்தத்தை தொகுத்த இமாமுனா புகாரி ரஹிமஹுல்லா அவருடைய வாப்பா சிறிய வயதிலே மூத்தாகி விட்டார்கள். இமாம் புகாரி சின்ன பிள்ளையாக இருக்கும் பொழுது வாப்பா மூத்தாகி விட்டார்கள். இன்னும் ஒன்று தெரியுமா? கண் பார்வையும் போய்விட்டது இமாம் புகாரிக்கு. கண் பார்வை இல்லை சிறிய வயதிலே. அவர்களுடைய உம்மா ஒரு இறைநேச செல்வி, தக்குவாதாரியான பெண். அந்த பெண் தஹஜ்ஜுடைய நேரத்தை அல்லாஹ்வுக்கு விருப்பமான முறையிலே கழித்த ஒரு பெண். என் அன்பு தாய்மார்களே, சகோதரிகளே, தஹஜ்ஜுடைய நேரத்தை வீணடித்து விடாதீர்கள். வாழ்க்கையிலே எதுவாக இருந்தாலும் சாதிக்கக்கூடிய நேரம் அது, மன்றாடக்கூடிய நேரம் அது. இமாம் புகாரி ரஹிமஹுல்லா அவர்களுடைய தாய் முஸல்லாவை விரித்து ஒவ்வொரு நாளும் துஆ கேட்பார்களாம். யா அல்லாஹ், மகனுக்கு கண் பார்வையை கொடியா அல்லாஹ், மகனுக்கு கண் பார்வையை கொடியா அல்லாஹ் என்று அழுது 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 துஆ கேட்பார்கள். ஒரு நாள் இப்படி துஆ கேட்டுவிட்டு துஆவிலே தூங்கிவிட்டார்கள். துஆவிலே தூங்கிவிட்டார்கள். கனவு காண்கிறார்கள். கனவிலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தரிசிக்கிறார்கள். தரிசித்து சொல்கிறார்கள், என் அன்பு தாயே, அல்லாஹ்விடமிருந்து நான் ஒரு பஷாரத்தை கொண்டு வந்திருக்கிறேன், ஒரு நன்மாராயத்தை கொண்டு வந்திருக்கிறேன். அப்படியா? அது என்ன நன்மாராயம், கொஞ்சம் சொல்லுங்களேன் என்று கேட்கிறார்கள் அந்த தாய். அதற்கு பிறகு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறார்கள், அன்பிக்கினியவர்களே, கதை கேட்பது போன்று கேட்காதீர்கள். அப்படி கேட்டால் அது என்னுடைய ஈமானிலே, உங்களுடைய ஈமானிலே எந்த ஒரு மாற்றத்தையும் ஏற்படுத்தாது. நானும் இன்ஷா அல்லாஹ் துஆவின் மூலமாக என் வாழ்க்கையுடைய எல்லா தேவைகளையும் அல்லாஹ்விடத்திலே கேட்டு பெற்றுக்கொள்வேன் என்கின்ற நோக்கத்தோடு கேளுங்கள். அல்லாமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வானாக. அதற்கு பிறகு சொல்கிறார்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், தாயே, நீங்கள் மன்றாடிய மன்றாட்டம் இருக்கிறதே, கேட்ட துஆ இருக்கிறதே, வடித்த கண்ணீர் இருக்கிறதே, அது அல்லாஹுடைய தர்பாரை தட்டிவிட்டது. அல்லாஹுடைய தர்பாரின் கதவுகளை திறந்து விட்டது. அல்லாஹ் உங்களுடைய குழந்தைக்கு கண் பார்வையை கொடுத்து விட்டான் என்கின்ற அந்த நன்மாராயத்தை சொல்லிச் செல்லத்தான் நான் வந்தேன் என்று சொல்லிவிட்டு கனவிலிருந்து மறைந்து விடுகிறார்கள். கண் விழிக்கிறார்கள். அந்த தாய் பக்கத்திலே குழந்தையாக படுத்து கிடக்கிறார்கள். இமாமுனா புகாரி ரஹிமஹுல்லா தட்டி எழுப்புகிறார்கள். என்னதான் ஆச்சரியம் தெரியுமா? 2 கண்களையும் இமாமுனா புகாரி ரஹிமஹுல்லா திறக்கிறார்கள். 2 கண்களும் மின்னிக் கொண்டிருக்கிறது. கண் பார்வை கிடைத்து விட்டது. அல்லாஹ் அக்பர். எந்த ஒரு டாக்டரிடத்திலும் அப்பாயின்மெண்ட் எடுத்து சேனல் பண்ணி காட்டவில்லை. கண்ணாடி கூட பாவிக்கவில்லை. மருந்துகளை கூட பாவிக்கவில்லை. தஹஜ்ஜுடைய துஆவிலே மன்றாடிய மன்றாட்டம், தஹஜ்ஜுடைய நேரத்திலே வடித்த கண்ணீர், கேட்ட துஆ ஒரு குழந்தைக்கு கண் பார்வையே கொடுத்ததென்றால், நானும் நீங்களும் எங்களுடைய பிள்ளைகளுக்காக, எங்களுடைய தொழிலுக்காக, எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நோய்களுக்காக, பிரச்சனைகளுக்காக அல்லாஹ்விடத்திலே மன்றாடினால் அல்லாஹ் தீர்வை தருவானா தரமாட்டானா?
நிச்சயமாக தருவான். நம்பிக்கையோடு கேட்க வேண்டும். இஸ்லாம் நம்பிக்கையால் கட்டி எழுப்பப்பட்ட மார்க்கம். எனவே இரவு நேரத்தை ஹயாத்தாக்குவோம். அடுத்ததாக இந்த ரமலானுடைய மாதம் ஈகையின் மாதம், கொடையின் மாதம், தான தர்மத்தின் மாதம், சதகாவின் மாதம், ஏழைகளின் கண்ணீரை துடைக்கக்கூடிய மாதம். எனவே இந்த மாதத்திலே அதிகமாக வாரி வழங்க வேண்டும். அல்லாஹ் வசதி வாய்ப்பை தந்திருக்கிறானா, அதை அல்லாஹ்வுக்கு விருப்பமான முறையிலே கழிக்க வேண்டும். உலகத்திலே அல்லாஹ் பெரும் பெரும் செல்வாக்கு படைத்த மனிதர்களுக்கு அல்லாஹ் கொடுத்தான், அவகாசத்தை கொடுத்தான், செல்வத்தை கொடுத்தான். அல்லாஹ்வுக்கு மாற்றமான முறையிலே செலவழிக்கவில்லை. உங்களுக்கெல்லாம் தெரியும், மன்னர் ஹாரூன் ரஷீத் மிகப்பெரிய இஸ்லாமிய ஆட்சியாளர். அல்லாஹ் மிகப்பெரிய செல்வத்தை கொடுத்தான், ஆட்சியை கொடுத்தான், அதிகாரத்தை கொடுத்தான். அனைத்தையும் அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவழித்தார்கள். அல்லாஹ்வுக்கு விருப்பமான முறையிலே செலவழித்தார்கள். அவர்களுடைய அந்த அரச அவை ஆரம்பிக்கும் சுபகுடைய தொழுகைக்கு பின்னால் மந்திரிமார்கள் எல்லாம் ஒன்று கூடுவார்கள், மினிஸ்டர்மாரெல்லாம் ஒன்று கூடுவார்கள். அங்கே ஆடல்களும் பாடல்களும் அல்ல, அங்கே எப்படி அந்த அரசு அவையை ஆரம்பிப்பார்கள் தெரியுமா? அந்த நாட்டிலே இருக்கக்கூடிய ஃபேமஸான உலமாக்களை அழைத்து வருவார் மன்னர் ஹாரூன் ரஷீத். அவர்களுக்கு பயான் செய்யுமாறு சொல்லுவார். ஒவ்வொரு தலைப்பிலே மஹ்ஷரை பற்றி, மௌத்தை பற்றி, கபரை பற்றி, சொர்க்கத்தை, நரகத்தை பேச சொல்லுவார். அந்த ஃபேமஸான உலமாக்கள் பயான் பண்ணுவார்கள், அரசு அவையிலே பேசுவார்கள். நரகத்தை பற்றி, மௌத்தை பற்றி பேசும் பொழுது கண்ணீர் வடிப்பார், அழுவார் அரசன் மன்னன் ஹாரூன் ரஷீத். அல்லாஹ் செல்வத்தை கொடுத்திருந்தான். ஒரு வருடம் ஹஜ்ஜிக்கு போவார், மறுவருடம் தன்னுடைய சொந்த செலவிலே 300 உலமாக்களை, ஆலிம்களை ஹஜ்ஜிக்கு அனுப்பி வைப்பார். எவ்வளவு பெரிய சவாபை அடைந்து கொள்வார். அல்லாஹு அக்பர். அவர்களுடைய மனைவி ஜுபைதா அம்மையார் சாதாரணமான பெண் அல்ல. ஜுபைதா அன்றைய உலகத்தின் மிகப்பெரிய ஒரு அழகு ராணியாக திகழ்ந்தவர்கள் தான் ஜுபைதா என்றாலே பால் கட்டி. ஜுபைதா என்றால் பால் கட்டி. அவ்வளவு அழகானவர் ஜுபைதாவுக்கு அல்லாஹ் செல்வத்தை கொடுத்திருந்தான், அழகை கொடுத்திருந்தான், அதிகார பலத்தை கொடுத்திருந்தான். பெரிய ராயல் ஃபேமிலி ஜுபைதா அம்மையார். எந்த அளவுக்கு ராயல் ஃபேமிலி தெரியுமா? ஜுபைதாவுடைய வாப்பாவும் ஒரு நாட்டுடைய அரசன், ஜுபைதாவுடைய சகோதரன் நானா அல்லது தம்பி ஒரு அரசனாக திகழ்ந்தார்கள். ஜுபைதாவுடைய கணவன் மன்னன் ஹாரூன் ரஷீத், அவர்களும் மன்னன். அரச பரம்பரையிலே வளர்ந்த பெண் ஜுபைதா. அல்லாஹ் அழகை கொடுத்திருந்தான், உலக அழகியாக திகழ்ந்தவர்கள் ஜுபைதா. அந்த அழகை பாவத்துக்கு செலவழிக்கவில்லை, அல்லாஹ்வுக்கு விருப்பம் இல்லாத முறையிலே செலவழிக்கவில்லை. இன்று கொஞ்சம் அழகு கிடைத்து விட்டால் என்ன நடக்கும்? பாவத்துக்கு ஓடி போய் விடுவார்கள் சில பெண்கள். அப்படி பாவிக்கவில்லை ஜுபைதா. அந்த அழகை அல்லாஹ்வுக்கு விருப்பமான முறையிலே செலவழித்தாள் ஜுபைதா. அல்லாஹ் செல்வத்தை கொடுத்திருந்தான், செல்வத்தை அவர்கள் அல்லாஹ்வுக்கு விருப்பமான முறையிலே பாவித்தார்கள். என் அன்பு தாய்மார்களே, சகோதரிகளே, வாழ்க்கையிலே எங்களுக்கு ஒரு ரோல் மாடலாக இந்த ஜுபைதாவை எடுத்துக் கொள்ளுங்கள். அது போன்று வாழுங்கள். அல்லாஹ் பெரிய வெற்றிகளை தருவான். அந்த ஜுபைதா பார்த்தால், அல்லாஹ் எனக்கு செல்வத்தை தந்திருக்கிறான், வசதி வாய்ப்பை தந்திருக்கிறான், இவைகளை நான் செலவழிக்க வேண்டும் அல்லாஹ்வுடைய பாதையிலே. ஒரு நாள் ஜுபைதா தூங்கி கொண்டிருக்கிறார்கள். ஒரு கெட்ட கனவு காண்கிறார்கள். மிருகங்களோடு ஒன்று சேருவது போன்ற ஒரு கனவு காண்கிறார்கள். ஜுபைதா கண் விழிக்கிறார்கள். பயம் ஏற்பட்டு விட்டது. தன்னுடைய சேவன்ட்டை அழைத்து சொன்னார்கள், இந்த கனவுக்கு விளக்கத்தை கேட்டுக்கொண்டு வாருங்கள். முஹம்மது இப்னு சீரின் ரஹிமஹுல்லா அன்றைய காலத்திலே கனவுக்கு விளக்கம் சொல்லக்கூடியவர்களாக இருந்தார்கள். சென்றார்கள், அரசனுடைய அந்த சேவன்ட்டாக இருந்தவர்கள், அந்த அடிமை பெண் சென்றார்கள், சொன்னார்கள், இப்படியான ஒரு கனவு காணப்பட்டிருக்கிறது, என்ன விளக்கம்? அதற்கு பிறகு அரசு அந்த கனவுக்கு விளக்கம் சொல்லக்கூடிய இமாம் சொன்னார்கள், இது எல்லோராலும் இந்த கனவை காண முடியாது, யார் கண்டது என்று சொல்லுங்கள், அதற்கு பிறகு விளக்கத்தை சொல்கிறேன்.
அடிமை பெண் ஓடி வந்தார்கள். சொன்னார்கள், ஜுபைதா அந்த அம்மையாரிடம் யார் கனவை கண்டது என்று கேட்கிறார்கள். இமாம் அவர்கள், சரி சொல், வேறு வழியே இல்லை, ஜுபைதாவுக்கு தேவை, கனவுக்கு விளக்கம் தேவை, எப்படியாவது கேட்டு வாருங்கள் என்று. அதற்கு பிறகு போய் சொன்னார்கள் இமாம் அவர்கள், அந்த கனவை எல்லோராலும் காண முடியாது, பெரிய ராயல் ஃபேமிலியில் இருக்கக்கூடியவர்கள் தான் அப்படியான கனவுகளை காண்பார்கள், பெரிய வசதியோடு வாழக்கூடியவர்கள் தான் அப்படியான கனவுகளை காண்பார்கள். அந்த கனவுடைய விளக்கம் என்ன தெரியுமா? மனிதர்கள் மாத்திரமல்ல, அவர்களுடைய செல்வத்தின் மூலமாக மனிதர்களுக்கு மாத்திரம் பிரயோஜனம் அல்ல, இதர மிருகங்களுக்கும் பறவைகளுக்கும் ஊர்வனங்களுக்கும் அவர்களுடைய செல்வத்தின் மூலமாக பிரயோஜனம் போய் சேரும் என்று சொன்னார்கள். ஜுபைதா ஹஜ்ஜுக்கு சென்றார்கள். அங்கே மினாவிலே ஹஜ்ஜாஜிகள் ஒன்று சேர்கிறார்கள். அங்கே ஹஜ்ஜாஜிகளுக்கு தண்ணீர் விற்கப்படுகிறது. ஹஜ்ஜாஜிகள் கஷ்டப்பட்டார்கள் தண்ணீர் வாங்குவதற்கு. அதற்கு பிறகு ஜுபைதா பார்த்தால், அடுத்த வருடம் இன்ஷா அல்லாஹ் ஹஜ்ஜுக்கு வரக்கூடிய ஹாஜிகளுக்கு, மினாவிலே ஒன்று சேரக்கூடிய ஹாஜிகளுக்கு என் செலவால் தான் நான் தண்ணீர் கொடுப்பேன் நியத்து வைத்தால் ஜுபைதா. ஹஜ்ஜி முடிந்து விட்டது. இன்ஜினியர்மார்களை எல்லாம் அழைத்தால் ஜுபைதா. சொன்னார்கள், நீங்கள் ஒரு ப்ராஜெக்டை ஆரம்பியுங்கள். என்ன தெரியுமா? இங்கே தண்ணீர் கொண்டு வர வேண்டும் மினாவுக்கு. பார்த்தார்கள் இன்ஜினியர்மார்கள் எல்லாம், பக்கத்திலே ஆறுகள் கிடையாது. தாயிஃபிலே ஆறு இருக்கிறது, அங்கிருந்து தான் இழுத்து கொண்டு வர வேண்டும். அணைகட்டு கட்ட வேண்டும், நிலத்தை கொத்தித்தான் அந்த டேம்பை கட்ட வேண்டும். சொன்னார்கள், ஜுபைதா இது சாதாரணமான ப்ராஜெக்ட் அல்ல, கை வைக்காதீர்கள், கோடிக்கணக்கு செலவாகும், கை வைத்து விடாதீர்கள். ஜுபைதாவுக்கு தேவை நன்மை, எப்படியாவது நன்மை அடைய வேண்டும். கோடிக்கணக்கான செல்வங்கள் எல்லாம் அக்கவுண்டிலே இருக்கிறது. அரச தர்பாரிலே மாணிக்கம், மரகதம், வைரூரியம் எல்லாம் பதுக்கி வைக்கப்பட்டிருக்கிறது. நான் மௌத்தாகினால் இவைகள் இன்னொருவருக்கு சொந்தமாகிவிடும். என்னுடைய காணிகள், பூமிகள், செல்வங்கள், சொத்துகள் இன்னொருவருக்கு சொந்தமாகிவிடும். இது எனக்கு பிரயோஜனம் அளிக்க வேண்டும். ஜுபைதா புத்திசாலியான பெண். என்ன தெரியுமா சொன்னார்கள் இன்ஜினியர்மார்களிடத்திலே? எவ்வளவு செலவாகினாலும் சரி, இந்த ப்ராஜெக்டை ஆரம்பியுங்கள், செய்து விடுங்கள். ஒரு கொத்தினால், அன்றைய காலத்திலே பெரிய கருவிகள் எல்லாம் கிடையாது, நிலத்தை கொத்துவதற்கு மெஷின்கள் எல்லாம் கிடையாது, மண்வெட்டியால் தான் கொத்த வேண்டும். ஒரு கொத்தினால், ஒரு வெட்டினால் அதற்கு ஒரு திர்ஹம் செலவாகினாலும் சரி, அந்த ப்ராஜெக்டை செய்து முடித்து விடுங்கள். அதற்கு பிறகு வேலையாட்கள் எல்லாம் வந்தார்கள். அந்த வாட்டர் சப்ளை ப்ராஜெக்டை ஆரம்பித்தார்கள். அந்த அணைகட்டு கட்டப்படுகிறது. அணைகட்டு கட்டப்பட்டு வரக்கூடிய ஹாஜிகளுக்கு, மினாவிலே ஒன்று சேரக்கூடிய ஹாஜிகளுக்கு இன்றும் ஹஜ்ஜுக்கு சென்றால் பார்க்க முடியும், பெரிய அந்த டேம் கட்டப்பட்டு இருக்கிறது. அதிலே மனிதர்களும் ஹாஜிகளும் தண்ணீர் குடிக்கிறார்கள். ஒரு புறத்திலே மிருகங்களும் தண்ணீர் குடித்து கொண்டிருக்கிறது, ஒட்டகங்களும் தண்ணீர் குடித்து கொண்டிருக்கிறது. அதைத்தான் முஹம்மது இப்னு சீரின் ரஹிமஹுல்லா சொன்னார்கள், உங்களுடைய செல்வத்தின் மூலமாக மனிதர்கள் மாத்திரமல்ல மிருகங்களும் பிரயோஜனம் அடையும் என்று. எனவே என் அன்பு சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, இந்த ரமலானுடைய காலம் அதற்கு ஒரு சந்தர்ப்பம். வாரி வழங்க வேண்டும். சதக்காக்களை எல்லோருக்கும் கொடுக்க வேண்டும், தேவையுடையவர்களுக்கு கொடுக்க வேண்டும். மஸ்ஜிதுடைய எவ்வளவோ தேவைகள் இருக்கிறது, மஸ்ஜிதுக்காக, மஸ்ஜிதிலே உழைக்கக்கூடியவர்களுக்காக, மஸ்ஜிதிலே பாடுபடக்கூடியவர்களுக்காக, மஸ்ஜிதிலே கஞ்சுடைய ஏற்பாடு நடக்கிறதா, அந்த தேவைக்கு செலவழிப்போம். ஊரிலே விதவைகளா, ஏழைகளா, அனாதைகளா, வறுமை கோட்டின் கீழால் வாழக்கூடியவர்களா, அவர்களுக்கு கொடுப்போம், தேவையுடையவர்களுக்கு கொடுப்போம். இந்த ரமலானிலே நியத்து வையுங்கள், இன்ஷா அல்லாஹ் ஷவ்வாலுடைய பிறை காண்பதற்கு முன்னால், பெருநாளுடைய பிறை காண்போமே, அதற்கு முன்னால் நாங்கள் எப்படியாவது அல்லாஹுடைய பாதையிலே இன்ஷா அல்லாஹ் சதக்காவை செய்வோம் என்ற நியத்தை வைத்துக் கொள்ளுங்கள். அப்படி செய்தால் அல்லாஹ் சொல்கிறான், அதை நான் உங்களுக்கு திருப்பி தருவேன், இரட்டிப்பாக்கி பன்மடங்காக்கி திருப்பி தருவேன். மஸலுல்லதீன யுன்ஃபிகூன அம்வாலஹும் ஃபீ ஸபீலில்லாஹ் கமஸலி ஹப்பத்தின் அம்பதத் சபஅ ஸனாபில ஃபீ குல்லி சும்புலத்தின் மிஅத்து ஹப்பா. அல்லாஹ்வுடைய பாதையிலே நீங்கள் ஒரு ரூபா செலவழித்தால் அதை 700
700 ரூபாவாக நான் திருப்பி தருவேன். நீங்கள் $1 செலவழித்தால் அதை $700 ரிட்டர்ன் உங்களுக்கு தருவேன். இது அல்லாஹ்வுடைய வாக்குறுதி. சில நேரம் மனிதர்களுடைய வாக்குறுதி பொய்யாக இருக்கலாம். கேட்பார்கள், நான் பிஸ்னஸ் பண்ண போகிறேன், நீங்கள் எனக்கு இன்வெஸ்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு மாதம் ப்ராஃபிட் தருவேன் என்று. கொஞ்சம் காலம் தருவார், காலப்போக்கிலே ஆளை காணவில்லை. வெளிநாட்டுக்கு பறந்திருப்பார், எங்கே ஒளித்திருப்பார், எங்கெங்கோ அந்த காசு பணங்கள் எல்லாம் இருக்கும். வாக்குறுதியிலே மாற்றம் செய்து விடுவார். ஆனால் அல்லாஹ்வுடைய வாக்குறுதி பொய்யாகாது. அல்லாஹ் சொல்கிறான், மௌத்துக்கு முன்னால் என் பாதையிலே நீங்கள் செலவழித்தால் அதை தந்தே ஆகுவேன், திருப்பி தருவேன். இது குர்ஆனுடைய வாக்குறுதி, ஹதீஸுடைய வாக்குறுதி. எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த மாதத்திலே அதிகமாக தான தர்மங்களை வழங்குவோம். இரவெல்லாம் நின்று வணங்குவோம். குர்ஆனை கண் குளிர கல்பு குளிர இரவெல்லாம் பகலெல்லாம் ஓதுவோம். எனவே சொல்லப்பட்டவைகளை வாழ்க்கையிலே அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை யா அல்லாஹ் எங்கள் அனைவர்களுக்கும் தந்தருள்வாயாக. யா அல்லாஹ் எங்களை ஏற்றுக்கொள்வாயாக, கபூல் செய்து கொள்வாயாக. நாங்கள் பிடித்த நோன்புகளை கபூல் செய்து கொள்வாயாக. இதர நாட்களிலே யா அல்லாஹ் எல்லா நோன்புகளையும் விடுபடாமல் ஆரோக்கியமாக பிடிப்பதற்கு யா அல்லாஹ் சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி தருவாயாக. யா அல்லாஹ் இந்த பயானை கேட்டு சொல்லப்பட்டவைகளை வாழ்க்கையிலே எடுத்து நடக்க வேண்டும் என்று யாரெல்லாம் நியத்து வைத்தார்களோ அத்துணை பேருக்கும் அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை கொடுத்தருள்வாயாக, தந்தருள்வாயாக. யா அல்லாஹ் இந்த ரமலானிலே யாரெல்லாம் சதக்கா செய்தார்களோ அதற்குரிய பிரதி உபகாரத்தை யா அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்தருள்வாயாக. யா அல்லாஹ் தொழுகைகளை கபூல் செய்து கொள்வாயாக, எங்களை ஏற்றுக்கொள்வாயாக. இந்த ஊரை கபூல் செய்து கொள்வாயாக, இந்த மஹல்லாவை கபூல் செய்து கொள்வாயாக. நீ மக்காவுக்கும் மதீனாவுக்கும் எப்படி பரக்கத்தை செய்திருக்கிறாயோ, பாதுகாப்பு கொடுத்திருக்கிறாயோ, அது போலவே இந்த ஊருக்கு பரக்கத்தை செய்ய அல்லாஹ், இந்த மஹல்லாவுக்கு பரக்கத்தை செய்ய அல்லாஹ். உன்னுடைய முழு பாதுகாப்பையும் யா அல்லாஹ் இந்த ஊருக்கு இறக்கி விடுவாயாக. யா அல்லாஹ் மலக்குமார்களை இறக்கி இந்த ஊரை பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ், யா அல்லாஹ் இந்த ஊருடைய ஒற்றுமையை கியாமத்து பரியந்தம் பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ், آمين آمين يا رب العالمين. وآخر دعوانا أن الحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله وبركاته.